வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் மூற்றம் கலந்தலராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் பூக்கு போதுவார் ஆணு பாரிவன் ஓடில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. திருவோணத்தான் அப்படின்னு பெரியாழ்வார் எடுக்கிறார். திருவோணத்தான், திருவோணம் ஸ்ரவணம், ஸ்ரவண நட்சத்திரத்தோடு கூடியவன் பெருமாள் ஸ்ரோணா. அதனால ஸ்ருண்வந்தி ஸ்ரோணாம், கேட்பாயே ஸ்ரோணனுக்கு ஏத்த பட்ட மகிஷியான பூமி தேவியே, அமிர்தஸ்ய கோபாம், எவள் ஒருவள் பக்தர்களுக்கு பெருமாளும் ஸ்ரீ மகாலட்சுமியும் கொடுக்கக்கூடிய மோட்சத்துக்கு இவ காவலாளியா இருக்கா. ஏன்னா மோட்சத்துக்காக விரும்பி நம்ம சரணாகதி பண்ண உடனே நம்மளை தாங்கிறது பூமி தேவி தானே. அப்பேற்பட்ட அமிர்தஸ்ய கோபாம் அஸ்யாம் புண்ணியாம் வாச்சம் உபஸ்ருணோமி, அதனால நான் உன்னை புகழ்ந்து போற்றி பாடக்கூடிய வேத மந்திரங்களால் நீ மகிழ்வாயாக தாயாரே. அதனால அஸ்யாம் புண்ணியாம் வாச்சம் உபஸ்ருணோமி பூசுக்தம் சொல்றது. ஆழ்வார் எடுக்கிறார், இறைத்து நல் மேன்மக்கள் ஏத்த யானும் ஏத்தினேன். உயர்ந்த வேத ஞானம் படைத்தவர்கள் உன்னை ஏத்த பகவானே நானும் உன்னை ஏத்தினேன். அந்த மந்திரங்களை கொண்டு நானும் உன்னை பாடினேன். மஹீம் தேவீம், எவள் ஒருவள் பெரிதாக இருக்கின்றாளோ, பெரிய பெருமையோடு கூடியவளோ, மஹீம் தேவீம். விஷ்ணு பத்னீம், எவள் ஒருவள் விஷ்ணுவுக்கு பத்னியாக இருக்கின்றாளோ. விஷ்ணுவுக்கு பத்னியா இருக்கான்னா ஸ்ரீ மகாலட்சுமி சீதையா பிறந்தபோது பிரிஞ்சிருந்தா, ஒருவேளை இவ பிரிவளோ இல்ல அஜுரியாம், இவளுக்கு ஒரு நாளும் ஜுவரமோ துக்கமோ இல்லாததால் பிரிவே கிடையாது. பிரதீச்சீம், எவள் ஒருவள் பக்தர்களிடத்தில் ஆபிமுக்கியத்தோடு இருக்கின்றாளோ. ஏனாம், எனக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடியவளே, வேதம் கேட்கறது பூமாதேவி நீ எனக்கு ரொம்ப அருகில் இருக்கின்றாய். ஹவிஷா யஜாமஹா, நான் இந்த ஆத்மா என்னும் இந்த ஜீவாத்மாவை உனக்கு சமர்ப்பிக்கின்றேன், அதை நீ ஏற்றுக்கொள்வாயாகன்னு ஹவிஷா யஜாமஹா, இந்த ஹவிஸ் ஜீவாத்மாவை உனக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் இந்த யாகத்தில், இதை ஏற்றுக்கொள்வாயாகன்னு 14வது மந்திரத்தில் எடுக்கிறார். 15வது மந்திரம் பூசூக்தத்தில் இருக்கக்கூடிய கடைசி மந்திரம். திரேதா விஷ்ணு ருருகாயோ விசக்கிரமே மஹீம் திவம் பிருத்திவீம் அந்தரிக்ஷம் தத் ஸ்ரோணைதி ஸ்ரவ இச்சமானா புண்ணியம் ஸ்லோகம் யஜமானாய கிருண்வதி திரேதா விஷ்ணு ருருகாயோ விசக்கிரமே. எவன் ஒருவன் இந்த உலகங்களையும் அளந்தவனோ, அப்பேற்பட்ட திரேதா விஷ்ணு ருருகாயோ விசக்கிரமே, அவன் எல்லா இடத்துலையும் பறந்திருக்கான். He has pervaded everywhere. அப்பேற்பட்டவனுக்கு ஏத்தவாறு திவம் பிருத்திவீம் அந்தரிக்ஷம் விசக்கிரமே, அவன் எப்படி அளந்தான்? பூமியை ஒரு காலாலும் ஆகாயங்கள் அத்தனையும் ஒரு காலாலும் அளந்தான். அவன் அளந்த இடங்களிலெல்லாம் அந்தரிக்ஷத்திலிருந்து பூமி வரைக்கும் நீயும் தாமே வியாபிச்சிருக்க. ஆழ்வார் எடுக்கிறார், கிடந்திருந்து நின்றளந்து கேழலாய் கீழ்ப்புக்கு இடந்திடும் தன்னுள் கரக்கும் உமிழும் தடம் பெறும் தோளார தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மாலார் காண்பாரே. இப்பேற்பட்ட மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரே, யார் இதை காட்டி கொடுப்பார்கள் என்று கேட்கின்றார் கம்பன். அறவாகி சுமத்தியால் அயிலேற்றின் ஏந்துதியால் ஒருவாயின் விழுங்கிதியால் ஓரடியால் ஒளித்தியால் திருவான திருமகளை, அப்பேற்பட்ட திருவான திருமகளை இப்படியெல்லாம் நீ அனுபவிக்கிறிய பகவானேனர். தத் ஸ்ரோணைதி ஸ்ரவ இச்சமானாய் யஜமானாய, அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரோணா நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்த பகவானுக்கு தக்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவளே. இத்தனை நாழி நேத்து ஒரு 2 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம், 1.25 மணி நேரம் நான் சொல்லியிருக்கேனே, இதை நீ ஏற்றுக்கொள்வாயாகன்னு இந்த இடத்துல பூமாதேவியின் பெருமை முடியறது. இப்போ நீலாதேவியின் பெருமையை சுருக்கமா சொல்லி விடுறேன். வேதத்துல 3 தேவிமார்கள், ஸ்ரீதேவி,
பூதேவி நீலாதேவிக்கு ஏத்தவாறு ஸ்ரீதேவிக்கு ஸ்ரீ சூக்தம், பூதேவிக்கு பூ சூக்தம், நீலாதேவி ஆய்மகளுக்கு நீலா சூக்தம். ஸ்ரீ சூக்தத்தின் அர்த்தம் 3 நாள் அங்கே சாஸ்திரா சத்சங்கில் சொன்னேன். பூசூக்தத்துக்கு அர்த்தம் நம்ம ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நேற்றைய நாள், இன்றைய நாள் முக்கால் சொல்லியிருக்கேன். இப்போ நீலா சுக்தம் ரொம்ப சுருக்கம், 2 மந்திரம். ஆனால் அந்த 2 மந்திரத்துக்கு அவ்வளவு அர்த்தங்கள். இன்றளவும் பெருமாளுக்கு ஹாரதி இத்தியாதிகள் காமிக்கும் போது இந்த மந்திரத்தை தான் சேவிக்கிறோம். முதல்ல இந்த நீலாதேவியார், ஸ்ரீதேவி ஒரு மாதிரி புரிஞ்சுடுத்து, மகாலட்சுமி அது தெரியும், சீதையா வந்தா, ருக்மிணியா வந்தா. பூதேவியும் புரிஞ்சுடலாம், ஏதோ வராக மகிஷி வராக அவதாரத்தை பூமாதேவி இடர்ந்தெடுத்தார். இந்த நீலாதேவி தான் சார் தகராறு. இந்த ஹூ இஸ் திஸ் நீலாதேவி? இதுக்கு ரொம்ப அழகா வியாக்கியானம் ஹரிவம்சம்ங்கிற அந்த பாகத்தில், மகாபாரதத்துக்கு கிலபாகமாக இருக்கக்கூடிய ஹரிவம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீலாதேவியின் பெருமை. நீலாதேவி பெருமாளை எப்படி கல்யாணம் பண்ணிண்டா, நீலா பரிணயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீலாதேவியின் சரித்திரத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயம் அப்படிங்கிற காவிய கிரந்தத்தில் எடுக்கிறார். அந்த கிரந்தத்துக்கு, விசிஷ்டாத்வைதி வைஷ்ணவர் எழுதின கிரந்தத்துக்கு வியாக்கியானம் யார் பண்ணியிருக்கானா, பரமசிவபக்தர் அத்வைத்தியாக வாழ்ந்த அப்பைய தீட்சிதர் அவருடைய வியாக்கியானம். அவர் ஹரிவம்சத்திலேருந்தும் கோடியிட்டு காண்பிக்கிறார். எங்க சரித்திரம்னா, ஆயர்பாடியில் பகவான் வந்தான், வளர்ந்தான், விருந்தாவனத்துக்கு சென்றான். அப்போது அவனுக்கு வளர்ப்பு தாயாராய் இருந்தவள் தான் யசோதை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு ஆண்டாள். தேவகிக்கு பிறந்தார், யசோதை கிட்ட வளர்ந்தார். அந்த யசோதை கிட்ட வளரும்போது யசோதைக்கு ஒரு அண்ணா கும்பகன் அப்படின்னு பேர். சாஸ்திரம் சொல்றது கும்பகன்னு பேர். அவன் மிथिला தேசத்துல இருந்தான். இவா இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்க்கு மேலே தானே நேபாள். நேபாளத்தில் மிथिला பிரதேசத்தில் வாழ்ந்தவன். அந்த நேபாள தேசத்தில் வாழ்ந்த கும்பகன் கவாம்பத்தின்னு கொடுத்து சாஸ்திரம். கவாம்பத்தினா பசுக்களை நிறைய வச்சு மேய்ச்சின்னு இருந்தான், நிறைய கவாம்பத்தியாக இருந்தான். அந்த கவாம்பத்தியாக இருந்த அந்த கும்பகனுக்கு 7 அடங்காத காளைகள் இருந்தது. அது ஒரு ஃபார்மில் வச்சுருந்தா யாருக்குமே அடங்காது. யார் இந்த காளைகள்? யாருக்குமே அடங்காதுன்னு சொல்கிறீங்களே, யார் இந்த காளைகளுங்கிறதுக்கு அப்பைய தீட்சிதர் எடுக்கிறார். விதேக நகரே யசோதானுஜா கும்பகோ நாம கவாம்பதி ராசீத். விதேக நகரே, விதேக நகரம்னா விதேக தேசத்தில், மிथिला நகரத்தில் யசோதானுஜா, யசோதையின் அனுஜன், யசோதாவின் அந்த பிரதர், கும்பகோ நாம கவாம்பதி ஆசீத். கும்பகோ, கும்பகன்னு பேரா, கவாம்பதி ஆசீத், பசுக்களை மேய்த்து தன்னுடைய தொழில் செய்து கொண்டிருந்த ஒருவன் இருந்தான் கும்பகன். தஸ்ய விரஜே காலநேமேர் அசுரஸ்ய சுதாக சப்த பிராக்கு பகவதா நிர்ணிதாக பூர்வைர் வைரமனுஜ ஸ்மிருத்ய கிருஷ்ணாப சிகீர்ஷதையா விஷபரூபேண ஞவசன். ஒரு காலத்தில் காலநேமி என்னும் பிரசூதி, ஒரு தானவன், அவனுக்கு இருந்த குழந்தைகள் தான் இப்போது மருவி அந்த 7 காளைகளாயிடுது. ஞாபகம் வச்சுங்கோ, இந்த புனர்ஜென்மம், போன ஜென்மம்லாம் சொல்கிறோம் இல்லையா, போன ஜென்மத்தில் நம்ம ஆணா இப்போ இருக்கக்கூடியவா ஆணாதான் இருந்தா, பொண்ணா இருக்க போறா அடுத்த ஜென்மத்தில் பொண்ணாவெல்லாம் இருப்பான்னு இல்லை. நம்ம மிருகமாகவும் இருந்திருப்போம், ஆணாவும் இருந்திருப்போம், பொண்ணாவும் இருந்திருப்போம், அலியாவும் இருந்திருப்போம், எதுவாக இருந்திருப்போனே நமக்கு தெரியாது. இந்த 7 காளைகள் ஒரு காலத்தில் காலநேமியின் குழந்தைகளாம். அதுதான் இப்போ 7 காளைகளாக மாறி இருக்கு. யாருக்கும் அடங்காத காளைகள். என்ன பண்றதுன்னு பார்த்தார். கிருஷ்ணர் வந்தார், 7 காளைகளையும் அடக்கினார். அதற்கு கிஃப்ட் என்ன? வில்ல முறிச்சா சீதை கிஃப்ட். இந்த இடத்துல 7 காளைகளை அடக்கினார். நீலாதேவி கிஃப்ட். அவளுக்கு பின்னைன்னு பேர். தமிழ்ல பின்னை, பின்னை ரொம்ப நல்ல பின்னை அவள், அதனால நப்பின்னைன்னு பேர். 18, 19, 20 3 பாசுரங்களில் ஆண்டாள் கண்ணனை அடைய வேண்டி நப்பின்னை பிராட்டியதான் முறையிடுறா. உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். 19 குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா. 19 20ஆம் பாசுரம் 30 மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய்
திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் நப்பின்னை நங்காய் நப்பின்னை கொங்கை மேல் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலனுடைய மருமகள்னு தெரியுது. மருமகள்னா இவர் கல்யாணம் பண்ணிக்கிடுமே. அப்படின்னா 7 காளைகளை அடக்கி கிருஷ்ணர் சைல்டு மேரேஜ் நப்பினே கல்யாணம் பண்ணிட்டார். அதை தேசிகன் எடுக்கிறார். கரேன தம்போலி கட்டோர துங்கான் தேகான் பிருதூந்தானவ துர்விருஷாணாம் விம்ருத்ய நூனம் விததே முகுந்தஹ பிரியாஸ்தன ஸ்பர்ஷ விஹார யோக்யாம். அப்பேற்பட்ட நப்பின்னையான நீலாதேவியை மனதால நினைத்தாலோ, பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நப்பின்னை பிராட்டியை நினைத்தாலோ என்ன ஆகும்னர், ராகாதிரோக பிரதிகார பூதம் ரசாயனம் சர்வதர்ஷானுபாவியம் ஆசீதனுத்யேய தமம் முனீனாம் திவ்யஸ்ய பும்சோதயிதோபபோகः. அப்பேற்பட்ட நீலாதேவியை ஆசிரித்தால் ஆசைப்பட வேண்டாத விஷயத்தில் ஆசையானது விலகும் அப்படின்னு எடுக்கிறார். அந்த நீலாதேவி நமக்கு என்ன உதவி செய்வார்னு தேசிகன் எடுக்கிறார். நிஷாமயது மாம் நீளா யத்போக பட்டலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஸ்வ தர்சனம். அப்பேற்பட்ட நீலாதேவி என்ன பண்ணுவார்னர், பக்தர்கள் செய்த குற்றம் செய்தவர் ஆர்திர அபராதர்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள் பெருமாள் எதிர்க்க போய் நிற்கும் போதும் அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு நடுவில் தான் நின்று கொண்டு அந்த தோஷத்தை மறைச்சுடுவலாம் பெருமாள் கண்ணெதிரே. நிஷாமயது மாம் நீளா யத்போக பட்டலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஸ்வ தர்சனம். அந்த பக்தர்கள் செய்த தோஷத்தை பெருமாள் கண்ணில் காட்டாம இருப்பவளாம் நீலாதேவி. அந்த நீலாதேவியை பத்தி 19வது பாசுரம் என்ன சொல்லித்துன்னு, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் யார் இருக்கா, நப்பின்னை இருக்கா. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல், அழகாக பூ தரித்த கூந்தலோடு கூடிய நப்பின்னை இருக்கா. அவ கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னு சொன்னாள் ஆண்டாள். கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பன் யாருடைய கொங்கை மீது, நீலாதேவி. அதனால பராசர பட்டர் சாதிச்சார், நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சரஜினிகளிதம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூயயே வாஸ்து பூயஹன்னர். அப்பேற்பட்ட அந்த நீலாதேவி வேதத்துல சொல்லப்பட்டிருக்காளான்னு கேட்டா, ஒரு வரி புருஷ சுக்தத்துல எல்லாரும் சொல்லி வழக்கம் உண்டு பாட்டத்துல. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ அப்படிங்கிறோம் இல்லையா. ஹ்ரீ அப்படின்னா பூமாதேவி, லக்ஷ்மினா ஸ்ரீதேவி, லக்ஷ்மினா ஸ்ரீதேவி, ஹ்ரீனா பூமாதேவி. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ வருதா. பொதுவா சக்காரம்னா என்ன தெரியுமா சான்ஸ்கிரிட்ல, சன்னா என்ன, ஆண்டுன்னு அர்த்தம். And who all came? ஸ்ரீதேவி, பூதேவி and நீலாதேவி. அப்ப ச அப்படின்னு ஒரு தடவை தானே. இப்போ வந்து வாட் டிட் யூ ஈட், சாம்பார் சாதம் and ரசசாதம் and தயிர் சாதம் and அப்படின்னா இவருக்கு மொழி வரலன்னு அர்த்தம். ஆண்டுங்கிறது ஒரு லிஸ்ட் போட்டோம்னா கடைசி வார்த்தைக்கு முன்னாடி தானே போடணும். ஹ்ரீ பூமி தேவி, லக்ஷ்மி ஸ்ரீதேவி, அப்புறம் நீலாதேவினா அந்த ஒரு ச தானே போடணும். இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லிட்டு, ஹ்ரீஷ்ச தே லக்ஷ்மிஷ்ச பத்னியோன்னு எடுத்து. அப்படின்னா 2 ச வந்துடுத்து. வேதம் தப்பு பண்ணிட்டு சார், பண்ணல. ஹ்ரீனா பூதேவி, லக்ஷ்மினா ஸ்ரீதேவி, 2 ச இருக்கு இல்லையா, அதுல ஒரு ச அண்ட் இன்னொரு ச நீலாதேவி. ஹ்ரீஷ்ச ஹ்ரீ பூமி தேவி, அந்த ச நீலாதேவி. ஹ்ரீஷ்ச பூதேவி நீலாதேவி, லக்ஷ்மிஷ்ச லக்ஷ்மி ஸ்ரீதேவி ச அண்ட் பத்னியோ அஹோராத்திரே பார்ஷ்வே அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறது வேதம். அதே மாதிரி குழல் கோவலர் மடப்பாவையும் ஆழ்வார் எங்கேயாவது சொல்லியிருக்காரா நீலாதேவி இருக்கான்னு கேட்டா இந்த இடத்துல எடுக்கிறார். குழல் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழற்போலவனர் திருவிருத்தத்துல எடுக்கிறார். அடுத்தது திருவிருத்தத்துல கோவலர் மடப்பாவை நீலாதேவியை தெரிவிக்கிறார். முதல் திருவந்தாதி ஆய்மகளும், அடுத்தது திருவாய்மொழி ஆய்மகள் பனே, ஆய்மகள் அன்பனே. அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறார் குலவாயர் கொழுந்துவக்கும்
உடன்மர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் அன்றே. 3 தேவிமார்கள் இருக்கான்னு ஆழ்வார் ஒத்துக்கிறார். வம்பவிழ கோதை பொருட்டா மால்விடை எழும் அடர்த்த அப்படின்னு எடுக்கிறார். அதனால அப்பேற்பட்ட நீலாதேவி வேதம் முதல்ல சொல்றது, நீலாம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசி தரசே நமஹா அப்படின்னு நீலாதேவி கிட்ட சரணாகதி பண்றது. இப்ப இந்த நீலா சூக்தம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? 2 மந்திரங்கள். இது யஜுர்வேதத்துக்கு அடங்கிய கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதையில் 4ஆம் காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல முதல் மந்திரம் கிருணாஹி கிருதவதி சவிதராதிபத்யைஹி பயஸ்வதி ரந்திராசானோ அஸ்து துருவா திஷாம் விஷ்ணுபத்ய கோரா அஸ்யேஷானா சகசோயா மனோதா அப்படின்னு இந்த இடத்துல வேதம் சொல்றது. கிருணாஹி அப்படின்னா என்னன்னு கேட்டது, புவனஸ்ய பத்னி பூதஜாதஸ்ய பத்னி பாலயித்ரி, எவள் ஒருவள் பக்தர்கள் அவள் முன்னே சென்றார். நாம் செய்த குற்றங்களை நம்ம வாயால சொல்ல, இப்போ சில மதங்கள்ல அவ பண்ண தப்ப போய் ஒரு இடத்துல போய் சொல்லலாம். அவர் காதால கேட்பார். கேட்டுட்டு என்ன சொல்வார்? நான் பண்ற தப்ப அவர்கிட்ட போய் சொல்றேன். அவர் காதால கேட்கிறார். என்ன பண்ணுவார்? நானும் அதே தப்ப பண்ணியிருக்கேன். ஆனா இங்க நீலாதேவி அப்படி அல்ல. அவ எதிர்க்க போய் நின்றுட்டு நம்ம தவறுகள் செய்தோம்னு சொன்னா நம்ம என்னெல்லாம் தவறு செய்திருக்கோம் காதால கேட்பலாம். First she will listen to us and she will give a solution. அதனால அப்பேற்பட்டவளுக்கு கிருணாஹி சவிதா ஜகத்காரண பூதன், சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாய் இருக்கக்கூடிய பரமாத்மா, அவன் சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா நாராயணனா இருக்கான். அந்த நாராயணனுக்கு ஏத்த பட்டமகிஷி சவிதா ஆஷா வியாப்தவ், எவள் ஒருவள் எல்லாவிடத்திலும் குணவியாப்தி, எப்படி பூமாதேவிக்கு குணவியாப்தி சொல்லப்பட்டிருக்கோ அப்பேற்பட்டு இருக்கக்கூடியவள். நகா கிருதவதி அஸ்து, நமக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க நினைச்சுட்டே இருந்தேன்னா நெய் கொடுத்துட்டே இருப்போம். சார் நெய் கொடுக்கறதுக்காக ஒரு தேவியை வணங்குறோன்னு கேட்டா அந்த நெய் என்பது அனுகிரகம்னு அர்த்தம். அதனால நகா கிருதவதி அஸ்து, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையே வராது. எல்லாமே வந்துட்டே இருக்கும். எவ்வளவு விலை ஏறினாலும் உங்க வீட்டில் அனுகிரகம் வந்துட்டே இருக்கும், நெய் வந்துட்டே இருக்கும். அதனால நகா கிருதவதி அஸ்து ஆதிபத்யைஹி, எவள் ஒருவள் பரபிரம்மத்தோடு சம்பந்தம் பெற்றிருக்கின்றாளோ ஆதிபத்யைஹி. இதை வால்மீகி ராமாயணத்துல இந்த 3 தேவிமார்களை பத்தி சொல்றார் வால்மீகி. எங்கன்னா தசரதனோட சம்பந்தப்படுத்தி. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா 3 பேரும் நின்றுருக்காளா? இது எப்படி இருக்குன்னார் வால்மீகி. பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இருக்கா மாதிரிங்கிறார் ஒரு ஸ்லோகம். தர்மஜ்ஞஸ்ய வதான்யஸ்ய மஹர்ஷி சமதேஜசஹ அஸ்ய பார்யாசு த்ரிஷுசு ஹ்ரீ ஸ்ரீ கீர்த்தி உபாமசூச்ச. ஹ்ரீ, ஹ்ரீனா பூமி தேவி, ஸ்ரீ ஸ்ரீதேவி, கீர்த்தி நீலாதேவி. கீர்த்தின்னு இன்னொரு பேர் நீலாதேவிக்கு. 3 தேவிமார்கள் இருக்கா மாதிரி இருக்காரே அப்படின்னு பயஸ்வதி அஸ்து. எந்த நீலாதேவியை பிரார்த்தித்தால் வேதம் சொல்றது பாலும் அதிகமாக சேருமோ. நெய் மட்டும் இருந்தா போருமா, பாலும் சேர வேண்டும். அதனால பகு க்ஷீர சம்பாதிகா, எவள் ஒருவளை சேவித்தால் பால் வகைகள் வீட்டில் பெருகிக் கொண்டே வருமோ அப்பேற்பட்ட பகுக்ஷீரா சம்பாதிக்கா. இன்றளவும் நாம் கிரகப்பிரவேசம் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்றோம்? பால் காய்ச்சறோம் இல்லையா? இப்ப யாராவது இறக்க வேண்டும் என்றாலும் பால் ஊற்றுவதுன்னு சொல்லுவா. எந்த காரியத்துக்கா இருந்தாலும் பால் தேவை. அந்த பால் நிறைய சம்பாதிக்கா, நிறைய நமக்கு வளர்த்து கொடுப்பவள் இவள். பயஸ்வதி அஸ்து. நகா ரந்தி அஸ்து, நம் ஆனந்தத்துக்கு காரணமாயிருப்பவள் அவள். நகா ரந்தி அஸ்து. நகா அஸ்து, எப்படி மிதிலா தேசத்தில் பிறந்த ஊரிலும் கோகுலம் விருந்தாவனம் வாழ்ந்த ஊர்களிலும் நல்ல சமிருத்தியை ஏற்படுத்தினாலும், இன்னைக்கும் பல அழுக்கா இருக்கு, குப்பையா இருக்கு, ரோடு சரியா இல்லை, என்ன குத்தம் சொன்னாலும் நீங்க உத்தரப்பிரதேஷ்ல அந்த கோகுலம் விருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா அந்த தெருவில் பால் காய்ச்சிண்டே இருப்பார் ஏதாவது ஒரு மூலையில. அதனால அந்த நீலாதேவியுடைய அனுகிரகம் இருக்கு. அதனால நீங்க மிதிலா தேசத்துக்கோ கோகுலத்துக்கோ போனா எப்படி பால் சமிருத்தி இருக்கிறது? நீலாதேவியின் அனுகிரகத்தால். நகா அஸ்து ரந்தி நகா அஸ்து, அவளுடைய குழந்தைகள் நம் போன்ற குழந்தைகள், ஆர்கே கன்வென்ஷன் சென்டருக்கு பிரத்யேகமாக வந்த குழந்தைகளுக்கு அனுகிரகம் கிடைக்கும். மற்றவாளுக்கு உங்க அனுகிரகத்தால் அவளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அனுகிரகத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, சோஷியல் மீடியா யூசர் மாதிரி ஷேர். அதனால ரந்தினஹா அஸ்து யா,
எவள் ஒருவள் யசஸோடு இருக்கின்றாளோ, the one who is so famous, her fame is so widespread, அப்படி இருக்காளோ யா, துருவா திஷாம் திசந்தீதி திசா, நீ பார்க்கிற எல்லா திசை, ஆழ்வார் எடுத்தார், திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்தடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே, காவேரி நல் நதிபாயும் கண்ணபுரத்தென் கருமணி என்னர். அப்பேற்பட்ட அத்தனை திசைகளிலும் துருவா திஷாம் தன்னுடைய அனுகிரகத்தை பொழியக்கூடியவள், அவள் தீர்மானம் பண்ணிட்டா இந்த பக்தனை ரட்சிக்கணும்னா அதுல உறுதியாக இருப்பவள். துருவா திஷாம், யார் அவள்? சரி, இவ்வளவு பெருமை எல்லாம் சொல்றீங்களே, வாட் இஸ் ஷீ, ஹூ இஸ் ஷீ? விஷ்ணு பத்னி, விஷ்ணுவுக்கு பத்னியாக இருக்கக்கூடியவள். விஷ்ணு பத்னி ஆஷா, அவனோடு எப்போதுமே கூட இருக்கக்கூடியவள். ஆகமம் சொல்லிடுத்து, இந்த பக்கம் ஸ்ரீதேவி, இந்த இடத்துல பெருமாள் இப்படி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஸ்ரீதேவி, அந்த இடத்துல பூதேவி, பின்னாடி நீலாதேவி, பொசிஷன் வேற கொடுத்து வச்சுடுத்து. அதனால அப்பேற்பட்ட விஷ்ணு பத்னி ஆஷா அகோரா. அகோரான என்னென்ன வியாக்கியாத்தா சொன்னார், அவன் சுடுற தண்ணி போல இருப்பானா, இவ குளிர்விக்கக்கூடிய தண்ணியை போல் இருப்பவளாம். அதனால அப்பேற்பட்ட அகோராவாய் சாந்த ரூபையாய் இருக்கக்கூடிய தாயாரே, அஸ்ய ஈசானா, நீ யார்? இந்த ஆத்தானா உலகத்துக்கும் நீதான் மகிஷி தாயார். அஸ்ய ஈசானா துருவா திஷாம் ஈசானா, நீ பார்க்கிற திக்குகளுக்கெல்லாம் அவ பட்ட மகிஷி. பெருமாள் மோட்சத்தை கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியோடு தயார் பண்ணி நம்ம கிட்ட மோட்சம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது குடுங்கோன்னு பராமரிசம் சொல்லக்கூடியவள். துருவாதிஷாம் ஈசானா சஹசஹா ஈசானா, இந்த உலகத்துல இகலோக செல்வங்கள் நம்ம எதை ஆசைப்படுறோமோ அத்தனையும் கொடுக்க வல்லவள் நீலாதேவி என்கிற நப்பின்னை பிராட்டி. யா மனோதா, உன்னையே நான் மனஸ்யூதா பூஜித்தே இத்தியர்த்தகான்னு வியாக்கியாத்தா சொல்றார். உன்னையே மனதளவில் நான் பூஜிக்கின்றேன். நீலா சூக்தத்தில் முதல் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லியாது, ரெண்டாவது மந்திரம் அதுதான் கடைசி மந்திரம் இது. ப்ரஹஸ்பதிர் மாதரிஷ்வோத வாயுசந்து வானாவாத்தா அபினோ கிருணந்து விருஷ்டம்போ திவோ தருணஹ பிருத்திவ்யா அஸ்யேஷாணா ஜகதஹ விஷ்ணு பத்னி அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். ப்ரஹஸ்பதிஹி, ப்ரஹஸ்பதின்னு சொன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி. எவர் ஒருவர் நமக்கு ஊன்றுகோலாக பற்றாசாக இருக்கின்றாரோ ப்ரஹஸ்பதிஹி, எவர் ஒருவர் ஊன்றுகோலா எங்க இருக்கார்? ஸ்வர்கலோகத்துக்கு இருக்கார். நமக்குங்கிறதுக்கு பதிலாக ஸ்வர்கலோகத்தில் அவர் ஊன்றுகோல் பற்றாசாக இருக்கார். ஹீஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த ஹெவன். இந்த வேறு மதங்களில் சொல்ற மாதிரி ஹெவனும் நம்ம வச்சுக்க வேண்டாம். ஹெவனுங்கிறது நம்ம மனதளவுன்னு வச்சுக்கலாம். சந்தோஷமா பெருமாளோடு இருக்கிற இடமெல்லாம் ஸ்வர்க்கம், இல்லாத இடம் நரகம். அப்படி இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதியும் மாதரிஷ்வோத, எவன் ஒருவன் இந்த உலகத்துக்கு பற்றாசாக இருக்கின்றானோ வாயு தேவதை, அந்த வாயு தேவதைக்கு இவள் பற்றாசாக இருக்கின்றாள். மாதரிஷ்வோத, அப்பேற்பட்ட உத் வாயு, எந்த வாயுவானது நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்றது. உள்ள இழுத்துக்கிறோம், தக்க வச்சுக்கிறோம், வெளியில விடுறோம், ரேச்சகம் கும்பகம் பூரகம், அப்படி இருக்கக்கூடிய உத்வாயு. சிந்துவானா வாதா, அபானம் வியானம் சமானம் உதானம் இந்த மாதிரி சொல்லிட்டு தானே நம்ம விடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாயு சந்துவானா வாதா விருஷ்டம்போ திவஹ. அதுக்கு வியாக்கியாத்தா சொல்றார், தம் அம்சபூதனான ப்ரஹஸ்பதியாலே தேவலோகத்திற்கு தாரகையாய் இருப்பவள். தேவலோகத்துக்கு ப்ரஹஸ்பதி இருக்கார்னா அவருக்கு உடந்துணையாக இருந்து தாரகையாய் இருப்பவள்னா யாரு கடக்க வைக்கிறாளோ, தாரயத்தின கடக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். the one who helps cross. இப்போ ராமநாமாவை நம்ம சொல்றோம் தாரக மந்திரம்னு பேர். ஏன்னா அது கடக்க வைக்கிறது. தாரகையாய் இருப்பவள் நீலாதேவி. விஷ்டம்போ திவஹ தருணஹா பிருத்திவ்யா, தம் அம்சபூதனான வாயுவினால் பூமிக்கு தாரகையாய் இருப்பவள். ப்ரஹஸ்பதி மூலமா தேவலோகத்துக்கு தாரகையா இருக்கா, வாயு தேவதை மூலமா பூலோகத்துக்கு தாரகையா இருக்கா. அங்க இருக்கிறவாளுக்கும் அனுகிரகம் பண்றா, இங்க இருக்கக்கூடியவாளுக்கும் அனுகிரகம் பண்றா. திருப்பதி மலை மேல பெருமாள் நிற்கிறார். ஏன் மலை மேல நிற்கிறார்னர்? தேவர்கள் இறங்கி சேவிப்பதற்கும் மனிதர்கள் ஏறி சேவிப்பதற்கும் அவ்வுலகத்துக்கும் இவ்வுலகத்துக்கும் நடுநாயகமாய் இருக்கின்றார். அந்த ப்ரஹஸ்பதிக்கும் தாரகையா இருக்கா தேவலோகத்துக்கு அவர். மனுஷலோகத்துல வாயுவுக்கு தாரகையா இருக்கார், மனுஷலோகத்துக்கும் இவள். அப்படி விஷ்டம்போ திவஹ தருணஹா பிருத்திவ்யா ரந்தி, அப்பேற்பட்ட நீலாதேவி அனுகிரகம் செய்யட்டும். கிருதவதி பயஸ்வதி, எவள் ஒருவள் தனதானிய சமிருத்தியை கொடுப்பவளோ, பால் க்ஷீராதி முதலானவற்றையும் நமக்கு அனுகிரகம் செய்பவளோ. கிருதவதி பயஸ்விதி,
பயஸ்வதி ப்ரஹஸ்பதி மதிரஸ்வோது வாயு அப்படின்னா அபிமானினியா இருக்கா. ப்ரஹஸ்பதி வாயு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆதிபத்தியை. அதனால அப்பேற்பட்டவள் நமக்கு புகழை சேர்க்கட்டும். மறுபடியும் மந்திரத்தை பாருங்கோ. ப்ரஹஸ்பதிர் மாதரிஸ்வோத வாயு சந்து வானாவாதா அபினோ கிருணந்து விஷ்டம்போ திவஹ தருணஹ பிருத்திவ்யா அசேஷாணா ஜகதஹ விஷ்ணு பத்னி. இவள் விஷ்ணு பத்னியாக இருக்கின்றாளே, இந்த நீலாதேவி நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். அதனால ஸ்ரீதேவி மட்டுமல்ல, ஸ்ரீதேவிக்கு அம்சபூதர்களாய் இருக்கக்கூடிய, அவளுக்கு சரீரமா இருக்கக்கூடிய பூதேவியை பத்தி பூசூக்தம் சொல்லித்து. பூசூக்தத்துல முதல்ல 6 மந்திரம் தைத்திரிய சம்ஹிதையிலேருந்து பார்த்தோம். பட்டபாஸ்கர சாயனருடைய வியாக்கியானத்தை அடி வச்சு பார்த்தோம். விஞ்சி இருக்கக்கூடிய மந்திரங்கள் அதர்வண வேதத்திலேருந்து பார்த்தோம். அதே சமயத்துல 2வது மகளிராய் இருக்கக்கூடிய ஆய்மகள் இந்த நீலாதேவியினோட அனுகிரகத்தால் க்ஷீர சமிருத்தி ஏற்பட வேண்டும். ஸ்ரீ மகாலட்சுமி அனுகிரகத்தால் தன சமிருத்தி, பூதேவியின் அனுகிரகத்தால் தானிய சமிருத்தி, நீலாதேவியின் அனுகிரகத்தால் பால் முதலானவற்றையின் சமிருத்தி. இவா 3 தேவிமார்களும் சேர்ந்து பெருமாள் கிட்ட பரிசீலனை பண்ண பெருமாளுடைய அனுகிரகத்தால் மோட்சம். அப்படின்னா இங்க வாழற வரைக்கும் நமக்கு பால் தயிர் கிடைச்சிடும், இங்க வாழற வரைக்கும் தானியம் கிடைச்சிடும், இங்க வாழற வரைக்கும் தனம் கிடைச்சிடும். இவா 3 பேருடைய அனுகிரகத்தால் மோட்சம் கிடைச்சிடும் பெருமாள் கிட்டேந்து. அப்படின்னா இகலோக சௌக்கியம் அவ்வுலகின் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த தம்பதியாய் பெருமாளாய் இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணன். அப்பேற்பட்ட நாராயணனுக்கு பட்டமகிஷியாய் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, அவளுக்கு நித்திய கைங்கரியம் செய்து பெருமாளுக்கும் கைங்கரியம் செய்யக்கூடிய பூதேவி நீலாதேவியின் பெருமைகள் ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம், நீலா சுக்தம்னு சொல்லியிருக்கோம். அது 3 நாள், இது 2 நாள் எப்படிங்கிற கணக்கில் சொல்லியிருக்கோம். அப்படி வேதம் பொதுவாக ஸ்ரீ சுக்தம், பூசுக்தம், நீலா சுக்தம் சொல்லுவா, பாராயணத்தில் வச்சுப்பா. ஆனால் அதுக்கு அர்த்தம் சொல்கிறது ரொம்ப ரேர். நமக்கு பகவான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கார். நமக்கு கொடுத்துருந்தாலும் நீங்கள் கேட்கணும், நீங்கள் வந்திருக்கேள், அதுக்கு ஒரு பல்லாண்டு. நீங்கள்லாம் நான் வந்தாலும் இந்த இடம் ஒருத்தர் கொடுக்கணும் இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அவருக்கும் பல்லாண்டு பாடி உங்க வந்திருக்கவா இப்போ சாயங்காலம் 4 மணிக்கு திரளா வந்துருவா, கார்த்தால 7 மணிக்கு மார்கழி மாசத்துல வருதுங்கிறது ஒரு பெரிய அவார்டு தான் இல்லையா. பல இடங்கள்ல இப்போ திருப்பாவை சொன்னார்னா கேமரா இருக்கும், சொல்றவர் இருப்பார் நடுவில். அந்த கேமராவை பார்த்தே இப்போ நாங்கள் 2 வருஷமா அப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம். கேமராவை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கோம். கேமரா ஏதோ சிரிக்கிற மாதிரி நமக்கு தோணும், கொஞ்சம் வளையிறது இல்லையா. இப்போ அதுக்கு ஸ்டாண்ட், அந்த ட்ரைபாடுன்னு அதுக்கு பேர். அந்த ட்ரைபாடு கொஞ்சம் வளைஞ்சுட்டுன்னு வச்சுங்கோ, அப்போ புன்முறுவல் காமிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால அதை பார்த்துட்டே சொல்லலாம். அப்படிலாம் இல்லாமல் பக்தர்களான உங்கள் முன்பு சொல்லுவது, உங்களுக்கும் 1.5 வருஷம் இந்த ஆன்லைனில் கேட்டு போர் அடிச்சு போயிட்டுருக்கோம் இல்லையா. என்ன ஆன்லைனில் அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ஒரு 2 மந்திரம் கேட்டவுடனே நமக்கே கொஞ்சம் அஷர்ரா மாதிரி இருந்துட்டானே பாஸ் போட்டுடலாம். ஆனால் பாஸ் போட்டுவிட்டு அப்புறம் ஞாபகம் இருக்கணுமே மிச்சத்தை கேட்கணும்னு. எல்லா இடத்துலையும் பாஸே போட்டு வச்சுருந்தா அது எப்படி. அதனால் இப்போ உங்களுக்கும் போர் அடிச்சுடுத்து நேரம் கேட்கணும், எங்களுக்கு முடியல நேரம் சொல்லணும். ஆனால் இப்போ என்ன, இன்னும் அந்த வியாதி இன்னும் போல. எவ்வளவு நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி சபாக்கள், இந்த மாதிரி கன்வென்ஷன் சென்டர்லாம் எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் தள்ளி தான் சேர போடுறா, எல்லாம் இருக்குது. இதை பகவான் கிட்ட விட வேண்டியது தான். நீலாதேவி கிட்ட சமர்ப்பிப்போம், பூமாதேவி கிட்ட சொல்லுவோம், இனிமேல் நாங்கள் ஒன்று ரொம்ப அசுத்தப்படுத்த மாட்டோம், ஜாகிரதையாக பார்த்துப்போம், குளத்துலலாம் வீடை கட்ட மாட்டோம். அவள் என்ன பண்ணி விடுறா, குளத்துல வீடை கட்டிவிட்டா வீட்டை குளமாக்கிடுறா. மழை வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, வீடு குளமாக போய்டுறது. அதனால பூமாதேவி கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியதா, எந்த இடத்துல குளம் இருக்கோ அதை அப்படியே வைக்கணும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।